பிரியா 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 ஏய் ஏய் ஹலோ Hello? ஹலோ Hello? ஹலோ சை ஹலோ ஹலோண்ணா சை தா ஹலோ அண்ணே நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேண்ணே அப்பாட்ட சொல்லிவிடுங்க நீங்கள் சொன்னாலே எப்போ வருவார் தம்பி நீங்க கோவப்படாம அங்கேயே இருங்க. அந்த ஆள் இப்ப வந்துருவான். சரி தம்பி நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேஸ்ல இருந்து உங்களை தப்பிக்க வச்சிருக்காரு. இனிமேலாவது இப்படி நடக்காம பாத்துக்கங்க தம்பி. ஏ மயிராண்டி எங்கள் அப்பா மாரி பேசிகிட்டு இருக்காத உன் வேலை என்னமோ அதை பாரு தம்பாடு Excuse me, sir.
உங்கள் பொண்ணு இன்னும் கிரிட்டிக்கலாக தாங்க இருக்காங்க. அந்த பையன் அடித்ததில் நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டோம். The rest is with nature. உங்கள் பொண்ணு இன்னும் கிரிட்டிக்கலாக தாங்க இருக்காங்க. அந்த பையன் அடித்ததில் நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லாமே பண்ணிட்டோம். The rest is with nature. யார் நீ? கோபாலமிச்சாலா? நீ இங்கே இருக்கக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும். ஸ்டேஷனா? யார் நினச்சி பேசிகிட்டு இருக்க? முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. நீ போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பு, நான் அப்புறம் போகிறேன். மயிரா, நீ சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே பண்ணிடு. ஆசிட் அடித்து போர் அடிச்சிருச்சா? இப்போ கையாலேயே கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? யாரா நீ? அந்த பொண்ணோட அப்பனா இல்லை சொந்தக்காரனா? உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? இந்த பை ஃபுல்லாக பணம் இருக்கு, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. ஒரு பை பணம் எல்லாத்தையுமே சரியாக்கிடும்ல? அப்போ 2 பை தரவா? இல்லை 4? உனக்கு எவ்வளோ தான் வேணும்னு சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் தரேன். என்ன வேணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீ ஜெயிலுக்கு போகணும். நீ அந்த பொண்ணோட அப்பனா இருந்தா இந்நேரத்துக்கு நான் வெட்டி கொண்டிருப்பேன். இல்லை உனக்கு பணம் தான் முக்கியமாக இருந்தால் இந்த பையை எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஆனால் ஏன் 2மே இல்லாமல் என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்? காரணம் சொன்னா ஜெயிலுக்கு போறியா? மனசை தொடுற மாதிரி காரணம் சொல்லு பார்ப்போம். அப்ப சொல்றேன். என் பொண்ணு காலேஜில் படிக்கிறா. அவளை ஒருத்தன் லவ் பண்ணான். அவன் டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடி அவனை அரைஞ்சிட்டா. அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்கு பழி வாங்கறதுக்காக அவனோட அண்ணன் என் பொண்ணை நடு ரோட்ல அடிச்சு போட்டு போயிட்டான். என் பொண்ணு இப்ப சீரியஸா இருக்கா. அதான் காரணம். இந்த காரணத்துக்கும் நான் ஜெயிலுக்கு போறதுக்கு என்னையா சம்பந்தம்? நீ ஆசிட் அடிச்சுட்டு எந்த தண்டனையும் இல்லாம தப்பிச்சதுனாலதான் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. உனக்கு ஏன் குற்ற உணர்ச்சி வரணும்? நீ எது பண்ணாலும் அது என்னதான் பாதிக்கும். அதான் ஏன்? ஏன்னா நீதானா? My mom is the best mom in this world. She is my role model. ஏன்டா ஸ்கூல் டூர் போகலை? இதெல்லாம் ஒரு ஜாலி மூமெண்ட் தானே. ஸ்கூல் டூர் விட ஹோம் டூர் தான் எனக்கு ஜாலி. அதுவும் மட்டன் சுக்கா சாப்பிட்டுட்டு ஹோம் டூர் பண்ணுறது ஜாலியே ஜாலிம்மா. நானும் உன் கூட வரேம்மா. பாட்டி வீட்டில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போகிறேன். இல்லைன்னா நீயும் என் கூட நாளைக்கு வா. உங்கள் கூட வந்தால் உங்களால் தான் நல்லங்க லேட் ஆயிடுச்சுன்னு உங்கள் மாமா கத்துவார். அங்கே வந்தால் நீ படிக்க மாட்ட. நீ ப்ராக்டிக்கலை முடிச்சுட்டு நாளைக்கு உங்கள் அப்பா கூட வா. இப்போ நான் மட்டும் போகிறேன். கார்த்திக், உங்களுக்கு PTSD சிம்டம்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெடிசன் எடுத்தே ஆகணும். இந்த மயிர் மெடிசன் எனக்கு வேணாம். என்னை எப்படி சரியாக்கணும்னு எனக்கு தெரியும். வாழ்க்கையில நம்ம முடிவே இல்லைன்னு நினைச்ச பிரச்சனைகள்லாம் கண்ணீர் தான் முடிவு.
கொட்டிடு, கொட்டி தீர்த்துடு. நம்ம அம்மாவை எழுத்தா மட்டும் பார்க்குற நிலைமை வராமல் இருந்திருந்த இந்த வாழ்க்கையை நான் வெறுத்திருக்க மாட்டேன். இந்த வெறுப்பை அந்த பொண்ணு மாற்றணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். அது நடக்கலைன்னா இந்த வெறுப்பை அந்த பொண்ணு மேலே கொட்டியிருக்க மாட்டேன். வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்களை ஏத்துக்காம அதை வெறுத்தம் பாரு, அதான் முத தப்பு. அந்த தப்பையும் புரிஞ்சுக்காம நாம உருவாக்குன வெறுப்பை யாரோ ஒருத்தவங்க வந்து சரி பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருப்போம் பாத்தியா, அதான் அதை விட பெரிய தப்பு. நம்ம உருவாக்குன வெறுமைய நாம தான் நிரப்பணும். என்னால் அது முடியல. முடியலன்னு 20 வருஷமா நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டது போதும். இப்ப அதை மாத்திக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. சரி, நீ சொல்கிற மாதிரியே நம்ம மாற்றிக்கிறோம். ஆனால் அதனால் என்ன மாறிடும்? பிரியாவோட வாழ்க்கை திரும்ப கிடச்சிடுமா? இல்லை நம்ம பொண்ணு தான் பழிச்சுப்பாளா? மாறுறதெல்லாம் என்ன தான் கிடைக்க போகுது? பிரியாவோட வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருமா எனக்கு தெரியாது. இல்ல நம்ம பொண்ணு பழிச்சுப்பாளா அதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்த கெடுதல் நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு பத்தியா, அது நம்மளை விட்டு போயிடும். அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். சரிந்தேன் ஒரு ஓரம், பொய் தெரிந்தும் இதழ் சிரித்தது, பொய் தந்த காயத்தில் விழி கசிந்தது. விழுப்புரம் குமார் நகரில் 20 வருடங்களுக்கு முன்பு பிரியா என்ற பெண் மீது அமிலம் வீசப்பட்டு நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கின் குற்றவாளி யார் என்று தெரியாமல் முதல் தகவல் அறிக்கை நிலையிலேயே இருந்து வந்தது. ஆனால் வழக்கு திருப்பு முனையாக 20 வருடங்கள் கழித்து அந்த குற்றத்தை தான் செய்ததாக விசாகு பைப்ஸ் நிறுவன உரிமையாளர் கார்த்திக் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். பிரபல தொழிலதிபரான அவர் 20 வருடங்கள் கழித்து தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரணடைந்துள்ளது பரபரப்பையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. மறந்ததை மாற்ற கண்ணீரும் தோற்க புதிர்வட்ட பாதையில்